கரூரில் முறையாக அமைக்கப்படாத சாலையால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். மாநகராட்சிக்கு உட்பட்ட பழைய நீதிமன்ற சாலையில் பாதாள சாக்கடை சீர் செய்யும் பணிகள் நடைபெற்றன. பணிகள் முடிந்த நிலையில் அந்த இடத்தில் சாலையை சரி செய்யாமல் அலட்சியமாக விட்டுள்ளது மாநகராட்சி நிர்வாகம். அதன் பின்னர் பெய்த மழையால் அச்சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகினர். நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தும் சாலையை விரைந்து சீரமைத்து தர திறனற்ற திமுக அரசுக்கு மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கோவை மாவட்டத்தில் கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் கனரக வாகனங்கள் சாலையில் அதிவேகமாக செல்வதால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை வழியாக கேரளாவிற்கு கனிம வளங்கள் ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் முறையாக தார்பாய் போட்டு மூடாமல் அதிவேகமாக செல்வதால் கிராமப்புறங்களில் உள்ள சாலைகளில் கற்கள் விழுந்து சாலை சேதமடைந்துள்ளது. இதனால் சாலைகளில் விபத்து ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு விரைந்து நடவடிக்கை எடுக்க திறனற்ற திமுக அரசை மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னையில் கர்ப்பிணி பெண் பயணம் செய்த கார் மீது அரசு பேருந்து மோதிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த கௌஷிக் என்பவர் தனது தாய் மற்றும் 8 மாத கர்ப்பிணி சகோதரியுடன் காரில் சென்றுள்ளார். அப்போது எதிரே அரசு பேருந்தை ஓட்டி வந்த சண்முகம் என்பவர் கவனக்குறைவால் காரின் மீது மோதியுள்ளார். இதில் நல்வாய்ப்பாக காரில் இருந்த மூவரும் காயமின்றி உயிர் தப்பினர். விடிய திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகளால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வருவது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே கிராமத்திற்குள் செல்ல முடியாமல் தவித்த மக்களை வாகனத்தின் மூலமாக கயிறு கட்டி பொதுமக்கள் மீட்டனர். தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக அங்குள்ள மூங்கில்காடு ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கிராமத்திற்குள் செல்ல முடியாமல் மக்கள் தவித்தனர். தகவல் அறிந்து வந்த கிராம மக்கள் பலர் பிக்கப் வாகனத்தில் கயிறு கட்டி ஊருக்குள் வர முடியாமல் தவித்தவர்களை மீட்டு அழைத்துச் சென்றனர். கோவை அருகே குரங்கு குட்டியை வீட்டில் வளர்த்த தம்பதியினர் கைது செய்யப்பட்டனர். காட்டூரில் வசித்து வரும் பெருமாள், சகுந்தலா தம்பதி வீட்டில் குரங்கு வளர்ப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் வனத்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது வீட்டில் வளர்க்கப்பட்ட குரங்கு குட்டியை மீட்ட வனத்துறையினர் பெருமாள், சகுந்தலா தம்பதியிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் குரங்கு குட்டியை தேனி மாவட்டத்தில் இருந்து ஒருவரிடம் 5000 ரூபாய்க்கு விலைக்கு வாங்கி 1 மாதமாக வளர்ப்பது தெரியவந்தது. தொடர்ந்து தம்பதி இருவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சென்னை மாநகராட்சி முழுவதும் சாலையோரம் உள்ள மரங்கள் சரியாக பராமரிக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சாலையோரங்களில் உள்ள மரங்கள் சாலையில் மோதும் வகையிலும் உடைந்து விழும் நிலையிலும் ஆபத்தான முறையில் உள்ளதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் இதனால் மழைக்காலங்களில் மரங்களை சுற்றியுள்ள மின்சார ஒயர்கள் கீழே விழுந்து விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே ஆபத்தான முறையில் உள்ள மரங்களை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என கண்மூடித்தனமாக செயல்படும் விடியா அரசுக்கு கோரிக்கைகள் எழுந்து வருகின்றன. கோயம்புத்தூரில் வால்பாறைக்கு இருசக்கர வாகனத்தில் சுற்றுலா சென்ற 3ஆம் ஆண்டு பொறியியல் மாணவர்கள் இருவர் சாலை விபத்தில் உயிரிழந்தனர். எடமலை பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி விடுதியில் தங்கி படித்து வந்த அக்சத் ஹர்சானா மற்றும் சுபித் என்ற 2 மாணவர்கள் தங்களது மற்றொரு நண்பரான சரண்ஸ்குமார் என்பவருடன் வால்பாறைக்கு சுற்றுலா செல்வதற்காக கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தில் இருந்து 2 இருசக்கர வாகனங்களில் சென்றுள்ளனர். இந்நிலையில் கோதவாடி பிரிவு அருகே சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த காரின் கண்ணாடியில் அக்சத் மற்றும் சுபித் சென்ற வாகனம் உரசியதில் கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் முன்னால் நின்றிருந்த மற்றொரு காரின் பின்பகுதியில் மோதி விபத்திற்குள்ளானதில் இருவரும் உயிரிழந்தனர். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தாமிரபரணி ஆற்றில் குளிக்க சென்று மாயமான இளைஞரை தீயணைப்புத் துறையினர் தேடி வருகின்றனர். ரகுமான்பேட்டையைச் சேர்ந்த அப்துல் தன் நண்பர்களுடன் தாமிரபரணி ஆற்றில் குளிக்கச் சென்றுள்ளார். அப்போது நீரின் வேகத்தில் அப்துல் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் ரப்பர் படகுகள் மூலம் அப்துலை தேடும் பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கிணற்றில் இருந்து இருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொம்மம்பட்டியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரின் மனைவி ஜமுனா ராணியும் அவர்களது மகள் மேகாஸ்ரீயும் வயலுக்கு சென்ற நிலையில் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் தேடி பார்த்தபோது அவர்களது கிணற்றின் அருகே இருவரின் செருப்புகள் மட்டும் கிடந்தது. அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் தீயணைப்புத்துறை காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தீயணைப்புத்துறையினர் கிணற்றில் இருந்து தாய் மற்றும் மகளின் உடலை சடலமாக மீட்டனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முகுந்தராயபுரம் அருகே ரயில் தண்டவாளங்களுக்கிடையே இரும்பு ராடை வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முகுந்தராயபுரம் அருகே சென்னை பெங்களூரு ரயில் செல்லும் தண்டவாளத்தில் சிக்னல் துண்டிப்பதை உரிய நேரத்தில் கவனித்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. அதே நேரத்தில் தண்டவாளத்தில் மேற்பகுதியில் கற்களை வைத்துவிட்டு சென்றதும் தெரியவந்த நிலையில் ரயில்வே ஊழியர்களின் உதவியோடு அதனை அகற்றினர். இந்த சம்பவம் குறித்து ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.